ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக ஜாலியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எந்த ஏர் ஃப்ரெஷ்னரும் இல்லாமல் ஒரே ஒரு கிளிப்பை வச்சு நம்ம மொத்த வீட்டையும் எப்படி நல்ல வாசனையாக மாற்றுறதுன்னு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம இன்றைக்கி உட்டன் கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். உட்டன் கிளிப்பை வச்சு தான் இந்த டிப் ஒர்க் அவுட் ஆகும். இப்போது இந்த மாதிரி பர்ஃப்யூம், அத்தர், எசென்ஷியல் ஆயில்னு உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த உட்டன் கிளிப்பில் இந்த பர்ஃப்யூமை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அத்தரை இன்னொரு கிளிப்பில் நம்ம கொஞ்சம் எசென்ஷியல் ஆயிலையும் அப்ளை பண்ணிடலாம். நான் எந்த ஸ்மெல் லாங் லாஸ்டிங்காக இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு கிளிப்லையும் ஒவ்வொன்றா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்மெல்லில் கிளிப்பில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை பர்ஃப்யூம், அத்தர் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு ஸ்பூன் கம்ஃபர்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை டைல்யூட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த கம்ஃபர்ட் லைட்டாக டைல்யூட் ஆகுறதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம இந்த மாதிரி உட்டன் கிளிப்ஸை வச்சு ஒரு 1 hour அப்படியே நம்ம ஊற விட்டுறலாம். அப்போ தான் அந்த கம்ஃபர்ட் சொல்யூஷன் எல்லாமே அந்த கிளிப்பில் நல்லா அப்சார்ப் ஆகும். 1 hourக்கு அப்புறம் இந்த உட்டன் கிளிப்ஸை நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த கிளிப்பு ஃபுல்லாக நல்லாவே அந்த கம்ஃபர்ட் லிக்விடோட ஸ்மெல் இறங்கி இருக்கும். இப்போது இந்த கிளிப்பை நம்ம வீட்டில் ஒவ்வொரு ரூமில் இருக்க ஜன்னலுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்க்ரீன்லையும் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோன்னா போதும். அந்த ஜன்னல்லேருந்து காற்று படும்போதெல்லாம் நமக்கு அந்த மைல்டான வாசனை வீடு ஃபுல்லாக நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் எத்தனை கிளிப் வேணாலும் ஸ்க்ரீனில் போட்டுக்கலாம். ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு வேளை எக்ஸ்ட்ராவாக பெடஸ்டல் ஃபேன் இல்லை டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேபிள் ஃபேனில் இருக்க கம்பியில் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். ஃபேன்லேருந்து வர காற்றும் உங்களுக்கு மைல்டாக ஒரு வாசனையோடு சேர்ந்து வரும். சின்ன ரூம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஜஸ்ட் ஃபேனில் இல்லை ஸ்க்ரீனில் ஒரு கிளிப்பை போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். ரூம் ஃபுல்லாக எந்த விதமான ஏர் ஃப்ரெஷ்னரும் இல்லாமல் நல்ல வாசனையாகவே இருக்கும். பாத்ரூமில் இருக்க விண்டோ ஸ்க்ரீனில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கிளிப்பை போட்டு விட்டால் போதும். பாத்ரூமும் நல்லா மைல்டாக ஒரு வாசனையாகவே இருக்கும். பர்ஃப்யூமை விட கம்ஃபர்ட் லிக்விடில் டிப் பண்ணின கிளிப்பும் எசென்ஷியல் ஆயில் போட்ட கிளிப்பும் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு வாசனை. நீங்களும் இந்த சிம்பிள் டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம். லேடிஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸில் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஊக்கு தான். ஸோ இந்த ஊக்கை நம்ம ட்ரெஸ்ஸில் போடும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த ஊக்கு இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும்போது அந்த ஊக்கில் இருக்க அந்த வளைவு அப்படியே அந்த சாரியில் போய் மாட்டிக்கும். ஸோ நமக்கு ஊக்கை ரிமூவ் பண்ணும்போது அந்த சாரியில் இருக்க நூலும் சேர்ந்து பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஓட்டை கூட ஆகிடும். அந்த மாதிரி ஊக்கு போடும்போது ட்ரெஸ்ஸு ஓட்டையாகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி 3 வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேப்பரை நம்ம ஊக்கில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஊக்கை நம்ம ட்ரெஸ்ஸில் எந்த இடத்துல போட்டாலுமே நம்மளோட ட்ரெஸ்ஸு அந்த ஊக்கில் கொஞ்சம் கூட மாட்டவே மாட்டாது. ட்ரெஸ்ஸில் ஊக்கு போடுறதுக்கு முன்னாடி ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி ஊக்கில் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊக்கு போட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை ஊக்கு போட்டாலும் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் கூட டேமேஜ் வரவே வராது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாத்திரம் இல்லை கிண்ணத்தெல்லாம் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அட்லீஸ்ட் 2 வாட்டி நம்ம அதை வாஷ் பண்ணினாதான் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். இது பார்த்திங்கன்னா நான் நெய் ஊற்றி வைக்கிற கிண்ணம். இதை நம்ம ஒரே வாஷில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு, அரிசி மாவுன்னு வேறு எந்த மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாவு போட்டதுக்கப்புறமா கிண்ணத்தை மூடிட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க. அப்போ தான் மாவு கிண்ணம் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தான் கிண்ணத்தில் இருக்க அந்த பிசுபிசுப்பு எல்லாத்தையுமே அந்த மாவு நல்லாவே அப்சார்ப் பண்ணும். பாருங்கள், நம்மளோட கிண்ணம் ஃபுல்லாக மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போது அந்த ஸ்பூன்லையும் நான் கொஞ்சமாக மாவு வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன்.
மாவு தூவினதுக்கப்புறமா 1 மினிட் நம்ம அந்த கிண்ணத்தை அப்படியே விட்டுறலாம். 1 மினிட்க்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ இல்லைனா துணி வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா போதும். அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே அந்த மாவோடு சேர்ந்து நல்லாவே இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வந்துடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மாவு வச்சு எண்ணெய் பிசுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிஷ் வாஷ் லிக்விட் வச்சு பாத்திரத்தை வாஷ் பண்ணினோன்னா நம்மளோட பாத்திரத்தில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் டக்குன்னு க்ளீன் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு இந்த கிண்ணத்தை டிஷ் வாஷ் லிக்விட் வச்சு வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இந்த கிண்ணத்தில் தான் நான் நெய் ஊற்றி வச்சுருந்தேன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு க்ளீன் அண்ட் ஷைனிங்காக இருக்குது. நீங்களும் இனிமேல் கை வலிக்க கஷ்டப்பட்டு பாத்திரம் வாஷ் பண்ண வேண்டாம். ஒரே ஸ்பூன் மாவு இருந்தால் போதும். எவ்வளோ எண்ணெய் பிசுக்கான பாத்திரமாக இருந்தாலும் நிமிஷத்தில் க்ளீன் ஆகிடும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான காய்கறிகள் போட்ட சீஸ் சப்பாத்தி ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வயிறும் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறம் கேபேஜை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மெல்லிஸாக கட் பண்ணால் தான் காய்கறிகள் வந்து சீக்கிரமாக வதங்கும். இப்போது இந்த வெஜ்ஜிஸ் எல்லாத்தையும் 1 மினிட் வந்து நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 1 மினிட் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டோம்னா போதும். நம்மளோட வெஜிடபிள் ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். இந்த வெஜிடபிள்ஸை நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். நம்மளோட வெஜ் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அந்த சப்பாத்தியோட சென்டரில் இந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜ் மிக்சரை அந்த சீஸ் மேலே சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளோட சப்பாத்தியை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் இல்லைனா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை அதில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் வரைக்கும் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா போதும். நமக்கு ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் சீஸ் சப்பாத்தி ரோல் ரெடி ஆயிரும். பாருங்கள், அந்த சீஸ் வந்து நல்லாவே மெல்ட் ஆகி வெஜ்ஜிஸோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது காய்கறிகள் பிடிக்காத பசங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட சப்பாத்தி ரோல் ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் வார்மாகவும் இருக்கணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி யூனிராப்ஸோட இந்த பேப்பர் ஃபாயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 100% ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்டுக்கும் சரி எந்த கெடுதலும் வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ரேப் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது நமக்கும் பாத்திரத்தில் ஃபுட் ஐட்டம் ஒட்டவே ஒட்டாது. ஸோ நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது 5th டிப் பார்க்கலாம். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் தான். இனிமேல் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். உங்களோட முடியும் கொட்டாது. அதுவும் இல்லாமல் உங்களோட முடியும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாறிடும். ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். அதாவது நம்ம வீட்டில் சாதம் வடித்த கஞ்சி தான். அது வந்து நான் 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். இப்போது இது கூடவே நம்ம ஒரு 3 ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் எப்போவுமே வேம்பாலம் பட்டை போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால தான் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ரெட் கலராக இருக்குது. இந்த எண்ணெயை நம்ம ரெகுலராக போட்டுட்டு வரும்போது நம்மளோட ஹேர் ஃபாலும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ உங்ககிட்ட ஒரு வேளை வேம்பாலம் பட்டை எண்ணெய் இல்லைனா நீங்கள் நார்மல் கோகோனட் ஆயில் கூட 3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வச்சு எண்ணெயையும் கஞ்சியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்கேல்பில் இருந்து எல்லா முடியிலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் மைல்ட் ஷாம்பூ வச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களோட முடி கொட்டுறது வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட முடியும் நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் சேஞ்ச் ஆகிடும். வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நீங்கள் ஷாம்பூ போடும்போது ஷாம்பூவை டைரெக்டாக ஸ்கேல்பில் போடக்கூடாது. தண்ணியில் ஷாம்பூவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும்.
பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் ஷாம்பு எடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே நான் 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா போதும். நம்மளோட ஷாம்பு வந்து நல்லாவே தண்ணியோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நமக்கு டைல்யூட்டாக கிடச்சிரும். அதுக்கப்புறமா அந்த ஷாம்பூவில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருக்கவே இருக்காது. ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடும். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.